ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவருடைய சேனலில் 1 கிலோக்கு உண்டான அளவு சொல்லியிருப்பார். இன்றைக்கி நான் 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், அதோட அளவு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கோம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி விடுற ஸ்டேஜில் 1 கப்பு தண்ணி சேர்த்து லிட் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசில் வர வச்சு எடுத்துக்கலாங்க. பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு 2 பேட்சாக நான் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சோண்டு கல்பாசி, இது 2 பேட்சாக எடுத்திருக்கேன். ஒரு பேட்ச் ஊற வச்சுக்க போகிறேன். இன்னொரு பேட்ச் பிரியாணி தாளிக்கும் போது சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளார நம்மளுடைய மட்டன் நல்லா வெந்து போயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மட்டன் வெந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா இன்னொரு 2 விசில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த சூப் தான் தேவை. சூப் ஒரு கிளாஸ் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மசாலா, பிரியாணி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா, பிரியாணி மசாலா ஊற வச்சுருப்போம் இல்லையா, அது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 சின்ன வெங்காயம், 4 துண்டு இஞ்சி, 25 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வைக்கலாம். இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளார வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, இஞ்சி, பூண்டு, பிரியாணி இலெல்லாம் போட்டு அதுவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருந்த மட்டன் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போதும், தேவைப்பட்டால் உங்களுக்கு இன்னும் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சூப், மட்டன் சூப், அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி, அந்த அளவுக்கு தான் நானும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரைஸை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டக்கூடாது, சும்மா ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் 70% குக் ஆகி வர ஸ்டேஜில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. அப்புறம் லிட் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விசில் வச்சிடாதீங்க. விசில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழித்து லிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டுற மாதிரி நீங்கள் கிண்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வருங்க. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.